بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, குர்பானியுடைய முக்கியமான ஒரு சட்டத்தில் ஒன்றுதான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானதா என்கிற அந்த விஷயம். இதுல பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு இந்த ஹனஃபியாக்களை பொறுத்தவரையில், ஹனஃபி மذஹபை பின்பற்றக்கூடிய அந்த ஆலிம்களை பொறுத்தவரையில், அவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு போதுமானதாக இருக்காது. அந்த வீட்டில் உள்ள மனைவி மற்ற ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால், அந்த வீட்டில் உள்ள மனைவியோ அல்லது கணவனோ அல்லது தந்தையோ அல்லது சகோதரனோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜக்காத்துடைய அளவிற்கு பொருளாதாரம் இருந்தால் அவர்கள் தனித்தனியாக தான் செய்யணும், குர்பானி கொடுக்கணும். ஒரு கூட்டு குடும்பத்துக்கு சேர்த்த ஒரு ஆடு என்பது கூடாது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்படி தனிப்பட்டு ஒரு ஆட்டை மாத்திரம் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு கொடுப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அதற்கு மார்க்கத்துல அந்த அடிப்படை கிடையாது. அதே போல அது தவறான ஒன்று என்கிற அளவிற்கு இவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். பேஸ்புக், வாட்ஸ்அப் தளங்களில் பல்வேறு நபர்கள் கூட பேசுவதாக அறிகிறோம். குடும்பத்திற்கு ஒரு குர்பானி போதும் என்பது மார்க்கத்தில் இது இல்லாத விஷயம். இதற்கு அடிப்படை கிடையாது. குடும்பத்திற்கு ஒரு குர்பானி என்பது தவறானது. ஃபிக்ஹ் கிதாபுகளில் அப்படிப்பட்ட அனுமதிகள் வழங்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பேர் கடமையானவர்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர் மீதும் கடமையாகும். குடும்ப தலைவர் மீது அவர் சம்பாத்தியத்தில் வைத்திருக்கிற வருமானத்தில் கடமை. குடும்ப தலைவி அவர் வைத்திருக்கிற நகை அந்த அளவுக்கு இருக்குமானால் குர்பானி அவர் மீதும் கடமை. ஒரு குடும்பத்தில் சில நேரங்களில் 2-3 குர்பானி கடமையாகிவிடும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானி என்பது இந்த மாபெரும் அமலை பலவீனப்படுத்துகிற வேலை. தகுதி இல்லாதவர்களிடமிருந்து இந்த தகவல்கள் வருவதாக உணர்கிறோம். சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னு சொன்னா, ஆனா இஸ்லாத்துல இப்படி கிடையாதா? மார்க்கத்துல இப்படி கிடையாதா? இதுக்கு எந்த அடிப்படை ஆதரவும் கிடையாதா? இது தவறானதா என்று பார்த்தோம்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் தவறானது. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு தான் மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரம் இல்லை, எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. ஏன்னு சொன்னா, தெளிவாக நம்ம ஹதீஸ்களை பார்க்கலாம். ஒரு குடும்பத்திற்கு, கூட்டு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது என்பதற்கு தெளிவான சான்றுகள் நம்ம பார்க்கலாம். தெளிவான ஆதாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். 3977 செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டை தான் குர்பானி கொடுத்தாங்க. குடும்பத்தின் சார்பா குர்பானி கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு அவங்க துவா செய்யறாங்க பாருங்க. அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மதின். இறைவா, இந்த ஆட்டை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய உம்மத்தின் சார்பாகவும் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்ததாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள்ல எல்லாருமே ஏழ்மையில கிடையாது. அவங்கள செல்வந்தரா இருந்தக்கூடிய மனைவிமாரும் உண்டு. அப்ப அவங்கள அனைவருக்குமே நபி ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, சேர்த்து ஒரு ஆட்டை தான் கொடுத்தாங்கன்னு பாக்குறோம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஏழ்மையா தான் இருந்தாங்களா? அவங்களை யாருக்குமே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நகை எதுவுமே கிடையாதா? அப்ப பாத்தீங்கன்னா, எதை வைத்து இந்த மார்க்கெட்ல இந்த ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது என்று சொல்லக்கூடிய கருத்து அடிப்படையற்றது. மார்க்கெட்ல எந்த ஆதாரம் கிடையாது என்று சொல்ல முடியும். அப்ப இந்த செய்தியை வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னா, தெளிவாக என்ன செய்யறாங்க அறிஞர் பெருமக்கள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செஞ்சாங்க. ஒரு ஆட்டை கொடுத்துட்டு இத்தனை மனைவிமார்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சேர்த்து ஒரே ஆட்டை கொடுத்து துவா செய்யறாங்கன்னா, அப்ப இது என்னத்தை சொல்லுது? ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது என்பதை தெளிவாக கூறுகிறது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக ஒரு செய்தியை பார்க்கலாம். திருமதியில 1505 செய்தியாக, இப்னு மாஜால 3147 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தா பின் யஸார் சொல்லக்கூடிய ஒரு தாபி என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, கைஃப கானத் லஹாயா அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த காலத்தில் குர்பானி எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது, அவங்க யார், அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பதிவு சொல்றாங்க, கான ரஜுலு யுலஹி பிஷாத்தி அன்ஹு வ அன் அஹ்லி பைத்திஹி ஃபயஅக்குலுன வ யத்இமுன.
நபிசாசம் காலத்துல ஒரு நபர் தன் சார்பாகவும் தன் குடும்பத்தின் சார்பாகவும் தன் குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு ஆட்டை, எத்தனை ஆடு? ஒரு ஆட்டை அவர் குர்பானி கொடுப்பார். அதை கொண்டு அவங்க சாப்பிடுவாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க, உணவாக கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு நபர் தன் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆட்டை தான் கொடுத்தார் என்று பொதுவாக சொல்றாங்க. எல்லாரும் இப்படித்தான் ரசூலா காலத்தை இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா வீட்லயும் எல்லாருமே ஏழ்மையா இருந்தாங்களா? எந்த வீட்லயும் மற்றவர்கள் யாரு கொடுக்கிறாரோ அவரை போக மீதமுள்ளவர்கள் யாருக்குமே ஜக்காத்து கடமை ஆகக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாம இருந்ததா? அப்ப பொதுவா என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் சேர்த்துதான் என்ன செய்யறாங்க? இந்த ஹதீஸ்ல சொல்றாங்கன்னு பாக்குறோம். எனவே பாத்தீங்கன்னு சொன்னா இது தெளிவான ஒரு சான்று. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது என்பதற்கு தெளிவான ஒரு சான்றாக பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதே கருத்துப்பட செய்தி சஹீல் புகாரியில 7210வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஜுஹ்ரா இப்னு மஅபத்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி அவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க, என்னுடைய பாட்டனார் அப்துல்லா இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒரே ஒரு ஆட்டை அறுத்து தன் குடும்பத்தின் சார்பாக குர்பானி கொடுத்தாங்க என்ற செய்தி என்ன பண்றாங்க? இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் இந்த 7210வது ஹதீஸுக்கு கீழாக ஒரு சிறிய ஒரு குறிப்பாக என்ன பண்றாங்க? இந்த ஜுஹ்ரா இப்னு மஅபத் சொல்லக்கூடிய இந்த தாபி சொல்லக்கூடிய செய்தியை பதிவு செய்யறாங்கன்னு பாக்குறோம். அப்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம், சஹாபாக்களுடைய காலத்துல, நபிசாசன காலத்துல ஒரு ஆடு தான் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அப்ப தெளிவாக ஹதீஸ்ல மாற்றமாக வந்திருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை மாற்றமாக இருந்திருக்கணும். அப்படி எந்த ஒரு செய்தி நம்ம என்ன செய்யல, பார்க்க முடியவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா இமாம் பெருமக்கள் என்ன பண்றாங்க? தெளிவாக இந்த கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் இவங்க ஷாஃபி மத்ஹபுடைய மூத்த ஒரு அறிஞர், ஹிஜ்ரி 300ல அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க தெளிவாக ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ஃபீ கௌலிஹி அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை கொடுத்து விட்டு ஒரு தன்னுடைய தன் சார்பாக, தன் குடும்பத்தின் சார்பாக, தன் உம்மத்தின் சார்பாக என்று துவா செஞ்சாங்களா இல்லையா? இது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தலீலுன் அல அன்ன ஷாத்தல் வாஹிதா தஜ்ஸிஉ அனிர் ரஜுலி வ அன் அஹ்லி பைத்திஹி வ இன் கஸரு. அதாவது இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆடை கொடுத்து அதை தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரின் சார்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு துவா செஞ்சாங்களா இல்லையா? இப்ப இந்த செய்தி பாத்தீங்கன்னா இது ஒரு ஆட்டை கொண்டு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது. அதுல அதிகமான நபர்கள் இடம்பெற்றிருந்தாலும் சரியே, அந்த குடும்பத்துல அதிகமான நபர்கள் இடம்பெற்றிருந்தாலும் சரியே, ஒரு ஆட்டை கொண்டு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது என்கிற அந்த செய்தியை தான் இது தெளிவாக சொல்லக்கூடிய ஆதாரமாக இருக்கிறது என்று என்ன பண்றாங்க? இமாம் அவங்க தங்களுடைய மஆலிமு சுனன் சொல்லக்கூடிய கிதாபுல 2வது வாலிபினுடைய 197வது பக்கத்துல தெளிவாக சொல்றாங்க. இமாம் அவங்க தெளிவாக தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. இதே கருத்து படத்தான் வஅன் அபூ ஹுரைரா வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான யஃஅலானி ذلك. இவ்வாறு தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இவ்வாறு தான் என்ன பண்ணாங்க? ஒரு ஆட்டை கொண்டு தங்களுடைய அனைத்து குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆட்டை கொடுத்தாங்க என்று அவங்க பதிவு செய்யறாங்க. அஜாஸஹு மாலிக் வ அவுஸாஇ வ ஷாஃபிஈ வ அஹ்மத். இமாம் மாலிகி, இமாம் அவுஸாஇ, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்ற இந்த பெரும்பெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே இதை அனுமதிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா யார் மட்டும் தான் மாற்றமா இருந்தாங்கன்னா வ கரிஹ தாலிக தௌரி வ அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும், இமாம் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் போன்ற இந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான், குறிப்பா ஹனஃபி மذஹபை சார்ந்த அறிஞர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க? இதை வெறுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுமே வெறுத்தாங்கன்னு சொல்றாங்க. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மذஹப்ல மட்டும்தான் இந்த கருத்து இருக்குது, ஒரு ஆட்டை கொண்டு ஒண்ணு போதாது, மாறாக யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுப்ப, ஜக்காத்து எப்படி கடமையா இருந்தா ஒரு குடும்பத்துல உள்ள மனைவியும் கொடுக்கணும், மனைவிக்கு நகை இருந்தா மனைவியும் கொடுக்கணும், அதே போல கணவனும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்களோ அதை என்ன பண்ற கியாஸ் பண்ணி அதை ஒப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மذஹப்ல அப்படி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தெளிவாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழாக தெளிவான சான்று வந்த பின்னால மற்ற ஒன்றை கொண்டு நம்ம ஒப்பிட்டு ஆய்வு செய்ய முடியாது. இதுதான் அடிப்படை உசுல். அப்ப பாத்தீங்கன்னா இவன் அபூ ஹனீஃபா சொல்ல இப்படி காரணம் ஏன் சொன்ன, மாற்றமா சொல்ல காரணம் ஏன் அப்படின்னா அவங்க காலத்துல இந்த ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கும், பல ஹதீஸும் கிடைக்காம இருந்தது. எனவே இமாம்களே தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கள் சார்பாக அவருடைய ஹதீஸ் நாங்க சொல்லக்கூடிய கருத்து அதுக்கு மாற்றமா ஹதீஸ் வந்ததுன்னு சொன்னோம், அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்க, நாங்க சொன்ன தீர்ப்பை விட்டுருங்க, நாங்க சரியாகவும் சொல்லுவோம் தவறாகவும் சொல்லுவோம்னு சொல்லி தெளிவாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் உட்பட எல்லா இமாம்களும் சொன்ன கருத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? தெளிவாக வீடியோல பேசியிருக்கிறோம். அதை நம்ம பதிவு செய்ய கண்டிப்பா பாருங்க. அப்ப இமாம்கள்
தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்க சொன்ன கருத்து வந்து ஹதீஸ் கிடைக்காம சொல்லியிருப்போம். அந்த ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப தெளிவான ஆதாரம் வந்த பின்னால ஜகாத்த வந்து கியாஸ் பண்ணி ஒப்பிட்டு நம்ம ஆய்வு செஞ்சு சொல்ல முடியாது. தெளிவாக இதற்கென்று தனியாக ஆதாரம் வந்து விட்டா அப்ப இதைத்தான் நம்ம எடுத்து செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ஜாதுல் மஆத்ல 2வது வால்யூமினுடைய 323ஆம் பக்கத்துல சொல்றாங்க, அன்ன ஷாத்த தஜ்ஸிஉ அனிர் ரஸூலி வ அன் அஹ்லி பைத்தி வலவ் கசுர அததுஹும். அதாவது அவங்க தெளிவாக சொல்றாங்க பாருங்க, இது ஒரு ஆட்டை கொண்டு ஒரு நபர் தன் சார்பாக தன் குடும்பத்தின் சார்பாக கொடுக்கலாம். அது அதனுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் சரியே என்று சொல்றாங்க. அதே போல வந்து இமாம் ஷவுகான் ரஹிமுல்லா அவங்க நைல் அவுத்தார்ல சொல்றாங்க 960ஆம் பக்கத்துல அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தின் சார்பா ஒரு ஆடை கொடுத்தா போதுமானது. ஒயின் கானு மியத்தி நஃப்ஸின் அவ் அக்ஸர். அதாவது அந்த குடும்பத்துல 100 பேர் இருந்தாலும் அல்லது அதை விட அதிகமா இருந்தாலும் சரியே என்று சொல்றாங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டு குடும்பமா இருக்கிறாங்களா, கூட்டு குடும்பம்னா என்ன அதை கவனிக்கணும். ஒரு குடும்பத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா அவங்க அனைவருமே ஒரே செலவினத்தின் கீழே செயல்படணும். எல்லாரும் பங்கு போட்டு எல்லாரும் என்ன செய்யணும், ஒரே செலவினத்துல தன்னுடைய உணவு சமைப்பதை மற்ற குடும்பத்தினுடைய செலவினங்களை எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன செய்யணும், செலவழிக்கணும். ஆளுக்கு ஒரு செலவினத்தை பாத்துக்கிறாங்க, நான் தனியாக சாப்பிடுறேன், தனியா என் குடும்பத்துக்கு தனியாக வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்க கூட்டு குடும்பமா வரமாட்டாங்க. அப்ப ஒரே செலவினத்திற்கு என்ன செய்யணும், அவங்க இருக்கணும். கானுஹும் அலா அஹ்லி நஃபகத்தின். அவங்க இமாம்கள் சொல்றாங்க இதற்கு, ஒரே செலவினத்தின் கீழே இருக்கக்கூடிய கூட்டு குடும்பமா இருந்தா தான் கூட்டு குடும்பமா கருதப்படும். அவங்கவுங்க தனிப்பட்ட செலவை பார்த்து கொண்டாங்கன்னா அவங்க கூட்டு குடும்பமா கருதப்பட மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம், தெளிவாக வந்து ஒரு ஆட்டை கொண்டு போதுமானதா ஆக்கி கொள்ளலாம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து தெளிவா நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒரு ஆட்டை கொண்டு ஒரு குடும்பத்திற்கு கொடுத்தா போதுமானது என்பதற்கு இவ்வளவு சான்று இருக்கும் பொழுது இது இஸ்லாத்திலே கிடையாது, இதுக்கு அடிப்படையே கிடையாது, பிக்குகளே பேசப்படுறன்னு சொன்னா அப்ப இவங்களுடைய ஹனஃபி பிக்குகளை பேசப்படாட்டி மற்ற பிக்குகளை பேசப்படன்னு அர்த்தமா? இவங்க ஹனஃபி இமாம்கள் வந்து அந்த கருத்துல சொல்லாட்டினா இஸ்லாத்துல இல்லைன்னு அர்த்தமா? இதுதான் வந்து பார்த்தேன் மதுஹப கண்மூடி பின்பற்றது. இமாம்கள் தெளிவா சொன்னாங்க, லா துகல்லிதுனி, என்னை நீங்க தனிப்பட்டு கண்மூடி பின்பற்றாதீங்க. இமாம்கள் தெளிவா சொல்லியிருக்கலாம். அது சம்பந்தமான வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம். அதை நீங்க லிங்க் பதிவு செய்யணும், கண்டிப்பா பாருங்க. அப்ப அறிஞர் பெருமக்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, ஆதரவு வந்தா எடுத்துக்கொள்ளுங்க, எங்களுடைய கூற்றுக்களை பார்க்காதீங்க. எங்களுடைய கூற்றுக்கள் ஆரம்பத்துல உள்ளது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் தாபியில உள்ளவங்க, ஆரம்பத்துல வாழ்ந்தவங்க, நிறைய ஹதீஸ் கிடைக்காம இருந்தது. அதற்காக நான் சொல்லிட்டோம், அதுக்கு மாற்றம் ஹதீஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன பின்னால இமாம்களை கண்மூடி பின்பற்றுறாங்கன்னா இது இஸ்லாத்துக்கு மாற்றமானது, இமாம்களுக்கே மாற்றமானது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு கொடுத்தா போதுமானது. அதை தாண்டி அதிகப்படியா கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா கூடிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு ஆடு மட்டும் கொடுத்தா வந்து போதாது, அது வந்து கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது. மாறாக அதுக்கு மீறி அவங்க 2 ஆடு கொடுத்தாலும் 3 ஆடு கொடுத்தாலும் அதுவும் நமக்கு கூடன்னு பாக்குறோம். பிசாஸ்ல அவங்க வந்து 2 கொம்போட ஆட்டை குர்பானி கொடுத்தாங்க செய்தி உண்டு. எப்படி ஒரு ஆட்டை மட்டும் கொடுத்து குடும்பத்தின் சார்பா துவா செஞ்சாங்களோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ஆடையும் கொடுத்தாங்கன்னு வருது. அப்ப எவ்வளவு முடியுமோ அவங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு ஆடு கொடுத்தா ஒரு குடும்பத்திற்கு போதுமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் தெளிவான ஆதாரம் இருக்கு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக அறிந்து புரிந்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.